श्री कृष्ण श्री कृष्ण श्री कृष्ण श्री कृष्ण। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद्भगवद्गीता 11வது அத்தியாயம் முதல்ல படிக்கிறோம். अर्जुन उवाच मदनुग्रहाय परमम् गुह्यमध्यात्मसंज्ञितम् यत्त्वयोक्तं वचस्तेन मोहोऽयं विगतो मम। भवाप्ययौ हि भूतानां श्रुतौ विस्तरशो मया। त्वत्तः कमलपत्राक्ष माहात्म्यमपि चाव्ययम्। एवमेतद्यथार्थत्वम् यथार्थत्वम् आत्मानं परमेश्वर द्रष्टुमिच्छामि ते रूपम् ऐश्वरं पुरुषोत्तमा। मन्यसे यदि तच्चक्यम् मया द्रष्टुमिति प्रभो। योगेश्वरः ततो मे त्वम् दर्शयात्मानमव्ययम्। பத்தாவது அத்தியாயத்தில் விபூதி யோகம் பற்றி கேட்டதுக்கு பிறகு அந்த கேட்குற அர்ஜுனனுக்கு ரொம்ப உற்சாகம் வந்து பிரியம் ஏற்பட்டு பகவானுக்கிட்ட மறுபடியும் கேட்குறார். 10வது அத்தியாயம் எண்டிங் வந்து பகவான் பேசி முடிச்சிருக்கார். 11வது அத்தியாயம் அர்ஜுனன் பேச தொடங்குகிறார். 10வது அத்தியாயத்தில் சொன்ன விஷயமே இன்னும் விஸ்தாரமாக ஆழமாக இன்னும் 70 mm 3D பிக்சர் மாதிரி இங்கே விஸ்வரூப தர்சனம் பார்க்க போகிறோம். கடந்த வாரம் அர்ஜுனனு பேசின இந்த 4 முதல் ஸ்லோகங்களும் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். அர்ஜுனன் என்ன சொல்கிறான்னா, இந்த 4 ஸ்லோகத்துடைய சுருக்கமான சாராம்சம், உன்னுடைய அனுகிரகத்தினால ஹே பகவான், இந்த குஹ்யதரமான பரமமான ஞானத்தோடு கூடியிருக்கிற ஒரு படம் பார்க்கறது இல்லை, சினிமா மாதிரி ஞானத்தோடு கூடியிருக்கிற ஆத்மசங்கனம் எது உன்னால் சொல்லி நான் கேட்டிருக்கானோ அதனால் என்னுடைய மோகமெல்லாம் நீங்கி போச்சு. இன் ப்ராக்கெட்டில் வந்து தற்காலத்துக்குன்னு வச்சுக்கணும். அன்றைக்கி சொன்னேன். என்ன சொல்லியிருக்கேனேது
கடந்த அத்தியாயம் மட்டும் இல்லை, நான் முதல்லேருந்து கூட ரெகுலராக எல்லா கிளாஸுக்கும் வந்துட்டுருக்கேன், எல்லாமே கேட்டிருக்கேன் நானும் அப்படின்னு அர்ஜுனன் அவனை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறான். அப்படி நிஜமாகவே சொல்கிறான். ஞாபகம் இருக்கன்னு சொல்லும்போது 7, 8, 9 அத்தியாயங்களுடைய சாராம்சத்துலேயும் ஒரே ஒரு வரியில் சொல்லியிருக்கான், நீதான் சிருஷ்டி ஸ்திதி லய மூணுத்துக்கு காரணம், சர்வத்துக்கு காரணம் நீன்னு நீ சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன். விஸ்தாரமாகவே சொல்லியிருக்கீங்க நீங்கள். அதனால் உன்னுடைய மகாத்மியம் கமலபத்ராட்ச, உன்னுடைய ஐஸ்வர்யம் அவ்யயமான அந்த யோக ஐஸ்வர்யத்தில் நானும் உணர்ந்தேன். நீ பரமேஸ்வரன், நீ புருஷோத்தமன். 3வது ஸ்லோகத்தில் இந்த 2 வார்த்தை உபயோகப்படுத்தியிருக்காரு, பரமேஸ்வரன் புருஷோத்தமன். ஆனால் இன்னும் உன்னுடைய அந்த திவ்ய அனந்த சக்தியை நான் பார்க்கணும்னு விரும்புகிறேன்னாரு. திரஷ்டுமிச்சாமி தே ரூபம். இங்கே ஒரு ஃப்ளா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி பகவான் சொல்லியிருக்காரு, ஜகத் மொத்தம் நானே. இவனும் சொல்கிறான், எல்லாத்துக்கும் காரணம் நீதான்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது மறுபடியும் பார்க்கணுன்றான். முன்னாடி தான் பார்த்துட்டே இருக்கேன்ல கிருஷ்ணனை, பகவானன் ஒத்துக்கிட்டேன். அப்போ என்ன பார்க்கணும் மறுபடியும்? உன்னுடைய ஐஸ்வர்யம் பார்க்கணும் என்றார். அப்படி என்ன அர்த்தம்? இன்னும் விஷயம் அறிவில் தெரிவிக்கப்பட்டதை தவிர அனுபவம் வரலைன்னு அர்த்தம். ஜாகிரதை கேட்கணும் இந்த பாயிண்ட்ஸு. ஞானம், ஒரு விஷயத்தை பற்றி ஞானம் ஏற்படலாம். ஞானம்னா அறிவு, தெரிவிக்கப்பட்டதை. நமக்கு அப்படி தான் வேதாந்தம் சாஸ்திரம் இதெல்லாம் கேட்டு படித்தா கூட விஷயம் தெரியறது தவிர அனுபவப்படலை. ஸோ அனுபவ ஞானம் இல்லாத ஞானம் பூர்ணமான பிரயோஜனம் கொடுக்காது. மேபி அந்த அவனுக்கு இன்னும் அனுபவம் ஏற்படிருந்து இந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டானே. போன வாரமே நான் சொல்லியிருக்கேன். பார்க்கறது என்ன? அப்போ பார்க்கறது என்ன? where God is not, when God is not, in which God is not. எதில் இல்லை, எப்போ இல்லை, எங்கே இல்லை? சரி கேட்குறான், அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒத்துக்கிறான், எனக்கு நீ காட்டினா கூட பார்க்குற சக்தி எனக்கு இருக்கானது எனக்கு தெரியல. அப்புறம் எனக்கு அந்த அர்ஹத்தை தகுதி இருக்கானது கூட நீ நினச்சா எனக்கு காட்டி கொடு. இது இப்போ முக்கியம். அங்கே முந்தாவது ஸ்லோகத்தில் ஒரு ஃப்ளா, ஒரு அவிவேகமாக பேசின மாதிரி இருந்தால் கூட இங்கே விவேகம் இருக்குது. என்ன, குரு கிட்ட வரும்போது, சாஸ்திரம் முன்னாடி வரும்போது நம்ம அந்த பாவத்தில் இருக்கணும். என்னுடைய தகுதி குருவே சாஸ்திரம் தான் வளர்த்தணும், நம்மளுடைய தகுதின்னு வளர்த்தணும், அர்ஹத்தணும். அதனால் எனக்கு புரிகிற மாதிரி அந்த தகுதி வர மாதிரி அனுகிரகம் பண்ணுங்கோ. ஸோ இங்கே சிஷ்ய பாவம், சரணாகதி பாவம் காட்டுறது. எதி மன்யசே தச்சக்கியம், என்னால் பார்க்க முடியும் நீ நினச்சா, எனக்கு நீ காட்டினா எனக்கு பார்க்க முடியுமானது நீ நினச்சா, ஹே பிரபு யோகேஸ்வரா, அப்போ காட்டுங்க அப்படின்னு சொல்லி 4 ஸ்லோகத்தில் அர்ஜுனன் பேசி முடிச்சிருக்கார். பகவான் ஒரு க்ஷணம் கூட வெயிட் பண்ணாமல் உடனே
ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணார். சினிமாவில் வந்து ஹாலில் இருக்கிற லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணாமல் கதவெல்லாம் மூடாமல் சில வாட்டி இன்னும் மக்கள் வந்துட்டுருப்பாங்க, கதவு மூட மாட்டான். பகல் ஷோ மேட்னி. அப்போது படம் போட்டாச்சானா இன்னும் மூடலன்னு எல்லோரும் விசில் ஊதிட்டு கத்துவாங்க. ஒன்றும் தெரியல, கதவு மூடும். உங்களுக்கு எப்படி தெரியும் சார்? நான் சின்ன வயசில் போனேன் சினிமாக்கு, அதுக்கப்புறம் போகல சார். அதுக்கப்புறம் நாங்களும் போகிறதில்ல, என்ன எல்லாம் டிவியில் வருதானே. நான் அப்படி சொல்லலை. நானும் டிவி வர்றதுக்கு முன்னாடியே, இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க, 45 வருஷம் முன்னாடி. உடனே ஏன்னா பகவானுக்கு வந்து அவ்வளவு எதிர்பார்க்குறாரு, யாராவது என்னுடைய விபூதி, என்னுடைய விஸ்வரூபத்தின் பார்க்கறதுக்கு விரும்ப மாட்டாங்களோ. அதனால் பகவானுக்கு கொஞ்சம் ரொம்பவே குதூகலமாக இருக்கார், உற்சாகமாக இருக்கார். அர்ஜுனன் இந்த நிலைக்கு வரணும் தான் பகவான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. எப்படியாவது இவனுக்கு வந்து அந்த சூழ்நிலை உருவாக்க வச்சு, இவனை சரணாகதி பண்ண வச்சு, இவனுக்கு இந்த ஞானத்தில் ஈடுபாடு இஷ்டம் வர மாதிரி செய்ய வச்சு, ஞானம் சொல்லி ஞானம் கொடுக்கணும். இதுதான் ஈஸ்வரனுடைய அனுகிரகம், சங்கல்பம். அது ஈஸ்வரனை சங்கல்பிச்சாதான் நமக்கு கிளாஸு, பகவத்கீதா, நமக்கு கூட விஸ்வரூப தர்சனம். இல்லைன்னா நடக்கவே நடக்காது. அதனால் பகவத்கீதா ஆரம்பம் ஞாபகம் வச்சுருந்தவங்களுக்கு தெரியும் எப்படியெல்லாம் அர்ஜுனன் பேசியிருக்கான், என்ன எல்லாம் ஆச்சு. பகவான் வந்து சிச்சுவேஷன் உருவாக்குறாரு. நம்ம வாழ்க்கையில் கூட சுவாமிஜி சொல்லுவார், 2 வகையான குருக்கள் இருப்பாங்க நம்ம லோகத்தில். பல வகை, முக்கியமாக 2 வகை. அதில் வந்து ஆச்சாரிய சம்பிரதாயம் அப்படின்னா இதோ இந்த மாதிரி நல்லா எல்லாரும் உட்கார வச்சுட்டு உங்களுக்கு ஃபேனு போட்டு செயிர் போட்டு மாஸ்டர் கூட ஃபேன் வச்சுக்கிட்டு எல்லாம் வச்சுட்டு ஆச்சாரிய சம்பிரதாயம் இது இப்படி டீச் பண்ணுறது. இன்னொன்று வந்து அவதூத சம்பிரதாயம். அப்படின்னா இப்படியெல்லாம் பேச்சு இருக்காது, ஒன்றும் இருக்காது. சில அவதூதர் கையில் குச்சி கூட வச்சுட்டு ஒரு அடி கூட கொடுப்பாங்க. தெரியல நீங்கள் எங்காவது வாங்கிக்கிங்களா அப்படியான்னு. நான் சில பேருக்கிட்ட அப்படி வாங்கியிருக்கேன். சித்த புருஷர்கள் வந்து ஒன்றும் இல்லை, சில பேர் வந்து கல் வச்சு அடித்து தூரம் போன்னு சொல்லுவான். சேஷாத்ரி சுவாமிகள் மாதிரி அவங்க, ராமசூரத்குமார சுவாமிகள் மாதிரி சில பேர் அங்கங்கே அப்படி இருப்பாங்க. அப்புறம் சரி நீ அவங்க மகாத்மான்னு சொல்லி தூரமாக அப்பப்போ போயிட்டே இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு ஒன்றும் பேச மாட்டாங்க. இப்படி புஸ்தகம் டீச்சிங் எதுவுமே இருக்காது. உனக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்குவான், ஒரு சிச்சுவேஷன் உருவாக்கிட்டு உன்னை எப்படியாவது ஆத்தியாத்மிகமாக திருப்பி உனக்கு புரிய வைக்கிற மாதிரி பண்ணுவாங்க. இதுதான் சித்த புருஷர்களான மகாத்மாவோட வாழ்க்கையில் நடக்கும். அது நம்ம வந்து ஏதோ ரொம்ப அற்புதமாக தனிப்பட்டதை எடுத்துக்கூடாது, அவங்க முறை அப்படி தான். ஆனால் அங்கே பூர்ணமாக ஞானம் ஏற்படுமானது கூட சொல்ல முடியாது. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, இனிஷியேஷன் கொடுப்பாங்க. உனக்கு என்ன சீட்டு இது கொடுப்பாங்க, விசா மாதிரி, ஆதார் கார்டு மாதிரி. ஓகே, நீ அங்கே அப்புறம் குரு கிடைக்கணும் உனக்கு, அப்படி கூட நடக்கும். இப்போது கிருஷ்ணர் இங்கே வந்து 2 விதமாகவும் ஆக்ட் பண்ணார். முதல்ல வந்து அந்த அவதூத குரு மாதிரி ஒன்றும் தெரியாத மாதிரி தேரோட்டு மாதிரி உட்காந்துட்டு, அப்புறம் அர்ஜுனன் வந்து கிருஷ்ணா ரதம் கொண்டு போய் அங்கே நடுவில் நிற்கவை, 2 பக்கம் யாரெல்லாம் 2 சேனைக்கு நடுவில் நிற்கவை, நான் போய் பார்க்கணும்.
நம்மளை பக்கம் பார்க்குறது, அந்த பக்கம் யார் யாரெல்லாம் அவ்வளோ தைரியமாக வந்து அவங்கள பக்கம் சேர்ந்துருக்காங்க அந்த கட்சியில் பார்க்கணும் நான். அப்படின்னா எவ்வளோ தைரியம். ஒரு வாட்டி அப்படி ஒரு பார்வை பார்க்குறேன்னா இந்த மாதிரி ஒரு அகங்கார பாவம் உருவாக்க வச்சு அவனால் அப்படி பேச வச்சு எஸ் சார் அப்படின்னு உடனே அர்ஜுனன் ரதோட்டு இல்லையா கார் டிரைவர் கொண்டு போயிட்டான். அங்கே கொண்டு போய் நிற்க வச்சது எங்கே நிற்க வச்சார் கரெக்டாக? துரியோதனனும் வேறு யாராவது அவங்க இருக்கிற இடத்துல வச்சா கூட அர்ஜுனனுக்கு இந்த அளவுக்கு எமோஷனல் பிரேக் டவுன் வந்திருக்காது. கரெக்டாக தாத்தாவுக்கு முன்னாடினும் துரோணாச்சாரிய குருவுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்திட்டார். இதுதான் பகவானோட வேலை. எதுக்கு இவளை கதையெல்லாம் சொல்கிறேன்? காலையில் கதை சொல்லலைன்னு என்ன சொல்லணும்? அந்த கதை நம்ம கதைக்கு வாழ்க்கைக்கு ஒத்து வரணும். இப்படி தான் பகவான் வந்து நம்மளன்னு பல சூழ்நிலைகள் உருவாக்க வச்சு அடி வாங்க வச்சு கஷ்டப்படுத்தி ஏதோ ஒன்று புத்தியில் ஒரு மாற்றம் வந்து இவனுக்கு எப்படியாவது தத்துவ ஜிக்னாசை வராதா, பக்தி வராதா, கிளாஸுக்கு போகமாட்டானா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு ஏதோ ஒன்று செய்வார். ஸோ இந்த எக்ஸாம்பிள் இப்போ புரிஞ்சிச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன சுச்சுவேஷனு கொடுத்தா கூட அதெல்லாம் பகவான் நம்மளை வந்து அவர் பக்கம் திருப்பறதுக்கு அவர்கிட்ட வர வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஞானம் கொடுக்கறதுக்கு தான் ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு சீக்கர் சாதகன்னு செய்ய வேண்டிய வேலை. ஸோ இது அந்தர்கதமாக அப்படி இருக்கிறதுனால சரி. இப்போது உடனே பகவான் காட்ட தொடங்கிட்டார். அதனால ஸ்ரீ பகவானுவாச்ச பஷ்ய மே பார்த்தரூபாணி சதசோத சஹஸ்ரஷः நானாவிதானி திவ்யானி நானாவர்ணாக்ருதீனி ச. உடனே பகவான் ஸ்ரீ பகவானு வாச்ச பகவான் பேச சொல்கிறார். பஷ்ய, இந்த பஷ்யன்னு அர்த்தம் த இம்மிடியட் ஆக்ஷனுக்கு. அதனால தான் நான் இது சொன்னேன். இம்மிடியட்டாக பஷ்யன் பாருன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டார். பஷ்ய காமிக்கிறேன் இரு அப்படி சொல்லலை. ஃபஸ்ட்டு பெல் அடிக்கலை. சினிமாவில் பெல் அடிக்கிறாங்கல்ல, ஞாபகம் இல்லை எனக்கு. அப்புறம் அது வரும், இன்டர்வெல்லுக்கு வரும், முடியும் போது வரும். இன்டர்வெல்லில் வரும்போது நல்லா இருக்கும், என்ன போய் பாப்கார்ன் அதெல்லாம் சாப்பிட்றாங்க. லாஸ்ட் பெல் அடிக்கும்போது ஐயோ தீர்ந்து முடிஞ்சு போச்சு, அப்புறம் வெளியில் திரும்பி போகணும். ஹே பார்த்தா, புருதா சுதா பார்த்தா. குந்தி தேவிக்கு இன்னொரு பேர் புருதா. அந்த அம்மா ஒரிஜினல் பேர். குந்தி போஜராஜுக்கு தத்த கொடுத்தாங்க, அவங்க வளர்த்திட்டாங்க. அவங்க ஃபேமிலிக்குள்ளே அங்கே குழந்தை இல்லைன்னு, அதனால குந்தி ஆகிடுப்பேன். ஆனால் ஒரிஜினல் பேர் புருதா. ஸோ புருதாவுடைய புத்திர பார்த்த. ஹே பார்த்த, பாரு ரூபாணி பாரு, பல பல ரூபங்களை பாரு. சதசா சஹஸ்ரஷா, 100 అని சொல்ல முடியாது. ரெண்டு எக்ஸாசரேஷன் அது நம்பருக்கு. அப்படின்னா மில்லியன்ஸ் அண்ட் இன்யூமரபிள் అని అర్థం. శతసహ సహస్రశ, సహస్రమన్న 1000, శతమన్న 100. 100 கணக்கில் 100 into thousands and thousands into நூறுஸ்.
எப்படியாவது மல்டிப்ளை பண்ணிட்டாரு. ஏகப்பட்ட ரூபங்கள், கணக்கு சொல்ல முடியாதனால இந்த எக்ஸ்பிரஷன். ஓம் சஹஸ்ர சீர்ஷா புருஷான்னு சொன்ன புருஷ சுத்தத்தில் கணக்கு சொல்ல முடியாததுக்கு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம், 1000 மாதிரி. ஸோ அப்படி இருக்கிற அப்புறம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. சில்க் சாரீஸ் கடைக்கு போனால் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கு. அப்பா ஒரு ஷேடுக்கு இன்னொரு ஷேடுக்கு சம்பந்தமே இல்லை. அத்தனை வெரைட்டி, நானா விதானி. சார் மக்களே, எங்கள் கடையில் 1,00,000 சாரீ இருக்கு. சாரீ அப்படி நீ போனா ஓடி ஓடி போனா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. அந்த ப்ளீடர் வக்கீல் வீட்டில் கப்போர்டில் சாரீஸ் மாதிரி அவங்கள புக்ஸ் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. எனக்கு சின்ன வயசில் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். அது என்ன பட்டு சாரி மடித்து வச்ச மாதிரி புக்கு. படிப்பாங்களோ இல்லையோ, தெரியுமோ இல்லையோ, ப்ளீடர் வீட்டில் தான் முக்கியமாக பார்த்துருப்பீங்க நிறைய பேர். லாயர் வீட்டில் அத்தனை அது எல்லாமே ஒரே கலராக இருக்கும் மோஸ்ட்லி. அந்த மாதிரி இல்லை அர்ஜுனா. வெரைட்டி வெரைட்டி வெரைட்டி, நாவலிட்டி, பியூட்டி. இப்போ நான் சொன்ன 3 வார்த்தைகள் இதில் இருக்கு. வெரைட்டிக்கு தான் நானாவிதானி, திவ்யானி, பியூட்டிஃபுல். எப்படி பியூட்டி అనేది வரும்? எப்போ விவிதத்துவம் பல வகை வரும்? பல ரூப வர்ணங்களில் இருந்த பாருங்க. இங்கே நீங்கள் ஒருத்தர் போட்ட ட்ரெஸ் இன்னொருத்தர் போடலை. பொருத்தமே இல்லை. எத்தனை வர்ணங்கள், நானா. அந்த நானான்னா பல பல வகையான அந்த கலர்ஸ். அதுதானே பியூட்டிக்கு, வெரைட்டிக்கு, நாவலிட்டிக்கு எல்லாத்துக்கு காரணம். ஸோ நானாவிதானி, திவ்யானி, வெரி பியூட்டிஃபுல் அண்ட் நாவல். எப்பவுமே புதுசு புதுசு, புத்தம் புதுசு. நியூ செல்ஃபோன் எவ்ரி டே புதுசு புதுசு வந்துட்டே இருக்கும். அப்படி நானா வர்ணா கிருதானி. கிருதானின்னா பல வகையாக, பல வர்ணங்களோட, பல பல அமைப்புகளோட, கிருதானி செய்யப்பட்ட, என்னால் உருவாக்கப்பட்ட, அப்படிப்பட்ட மல்டி மில்லியன்ஸ். அதெல்லாம் பார். இந்த கலர்ஸு இங்கே கொஞ்சம் சிந்திப்போம். இதெல்லாம் ஏதோ சம்ஸ்கிருதம் டிஸ்கிரிப்ஷனுக்காக கொடுத்த வார்த்தைகள் இல்லை. ஆக்சுவலாக என்ன தான் காமிச்சிட்டாரு நமக்கு விஸ்வரூப தர்சனம்னு சொன்ன உடனே, இது படித்து யாரோ இப்படி பாவிச்சுக்கிட்டு இருக்கும்போதும் அப்படியே ஒரு படம் வரைஞ்சிட்டான். நமக்கு அந்த கேலண்டர் தான், அதுக்கப்புறம் சினிமாவில் காட்டினாதான் என்னது, ஒரு விஷ்ணு நாராயண் நிற்பார், அவர் சுற்றி இப்படி தலை இருக்கும். அது என்ன, இங்கே தலை மட்டும் இருக்குமா? அப்படி இருந்தால் நல்லா இருக்குமா? உடம்பு இல்லாமல் தலை இருந்தால் நல்லா இருக்குமா? உடம்பு இல்லாமல் தலை இருக்கிறவன் ஒருத்தன் இருக்கான், ராகு. அப்புறம் நல்லா இருக்காது. என்ன அது அப்போ அர்த்தம்? அது அப்படி பிக்சர் அதே தான் நமக்கு அப்படி வருது. இதெல்லாம் என்ன சொல்ல, பிக்சரைசேஷன்னு சொல்லுவேன். ஓ, அப்படி சும்மா கல்பனைன்றீங்களா? வருவோம் விஷயத்துக்கு. கல்பனை இல்லை, நிஜம்தான். ஆனால் இப்படி இல்லை, நீ நினைக்கிற மாதிரி கேலண்டரில் பார்க்குற மாதிரி இல்லை. ஆனால் அதெல்லாம் மனசுக்கு பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால்
யாராவது அந்த விஷ்ணுடைய விஸ்வரூப படம் வீட்டில் வச்சுக்கிறாங்களா கேளுங்கோ? வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே பயம் அவர் வாயிலோ அவர் மாம்சம் சாப்பிட்ற மாதிரி, எல்லாருமே கேரட் சாப்பிட்ற மாதிரி கரன்னு சாப்பிட்ற மாதிரி இருக்க. அதில் வந்து பாம்பு வருது, இது வருது, நெருப்பு வருது, அப்படி இருக்கும். நீங்கள் எல்லாம் கவனிச்சா ஒரு முகம் கொஞ்சம் தான் போடுவான்னு வச்சுக்கோங்க இவ்வளோ. அது அப்புறம் இன்னும் அப்படி குட்டி போயிடும். எப்படியோ தெரியல, நமக்கு விஷ்ணு வேணும், நாராயணன் வேணும், எல்லாம் வேணும், குருவாயூரப்பர் வேணும். ஆனால் அந்த ஃபோட்டோ வச்சுக்கிறது பயப்படுறான். எதுக்கு யார் என்ன சொன்னாங்களோ தெரியல, எப்போ எங்கே யார் எதுக்கு சொன்னாங்களோ, ஆனால் அந்த இருக்கு வச்சுக்க மாட்டேன். அப்புறம் கிருஷ்ணர் பற்றி தெரியும், கிருஷ்ணாஷ்டமி எல்லாம் கொண்டாடுவோம் தவிர கிருஷ்ணன் கையில் ஃப்ளூட்டு வச்சு மட்டும் எங்கள் வீட்டில் பொம்மை வச்சுக்க மாட்டோம். அந்த சின்ன கிருஷ்ணா அப்படி இப்படி வெண்ணை கையில் வச்சுக்கிறது பரவாயில்ல. நல்லா அழகாக குருவாயூர்லேருந்து இவ்வளோ ஹைட்டுக்கு பணம் கொடுத்து நல்லா பண்ணுறாங்க அவங்க, ரொம்ப நல்லா அது கொண்டு வந்துடுச்சு. அவன் ஃப்ளூட்டோடு தான் கொடுப்பான். இவன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃப்ளூட் எடுத்துட்டு, ஏன்னா அதில் அவர் காற்று ஊதி எல்லாம் உள்ள பூலான மாதிரி உஃப்னு ஊதுவார், பணமெல்லாம் போயிடுமா. தெரியல எங்கே எப்போ என்ன சொன்னாங்களே இப்படி சொல்லி. அப்புறம் மகாபாரதம் கூட வீட்டில் வச்சுக்கூடாதுங்க, சண்டை வரும். எங்கள் தாத்தா என்னமோ சும்மா மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஒரு புஸ்தகம் வாங்கி வச்சுருக்காரு. அவர் கூட ஜாக்கிரதை அந்த ஓரமாக அங்கே எங்கே வைப்பார். நாங்கள் எதெல்லாம் தொடமாட்டோம். தாத்தா போனதுக்கப்புறம் பயந்துட்டு அதை கொண்டு வந்து பேக் பண்ணி மேலே அங்கே வச்சுட்டோம். அதுக்கப்புறம் பேப்பர் கடைக்கு போயிடுச்சு. அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை வருமா? ஓ மகாபாரதம். இப்போ அது வச்சுக்காமே சண்டை வரலையே அவங்க வீட்டில்? சண்டை இல்லாத வீடு இருக்கா? எல்லா ஊரில் சந்தை இருக்குது, எல்லா வீட்டிலும் சண்டையும் இருக்குது. சந்தை ஈவினிங் அந்த எல்லாம் வச்சு விற்பாங்களே, என்ன சொல்லுவீங்க தமிழில் விட? உழவர் சந்தை. இப்படி எல்லாம் பலது என்ன விஸ்வரூபம் பற்றி வந்ததுனால சொல்ல வேண்டியதாக இருக்கு. அப்படின்னா பகவான் சொல்கிறது கேட்கல, அவர் அசல் புரிஞ்சிக்கவே இல்லை. இதெல்லாம் நம்ம கல்பனை, நம்ம நினச்சா பிக்சர் போட்டுக்கணும். அதே மாதிரி காளி ஃபோட்டோ கூட வச்சுக்கிறதுக்கு நிறைய பேர் பயப்படுவாங்க. அவங்க ஆல்ரெடி தேவி சக்தி உபாசகர்களாக இருந்தால் கூட லலிதாம்பாள் நல்லா இருப்பான், அழகாக இருப்பான், சிரிச்சிட்டு இருப்பான், ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருப்பான். காளி அம்பாள் தான் காளி. அப்புறம் வந்து சிவனு கூட தியானம் பண்ணுறது கூட வச்சுக்கிறதுக்கு பயப்படுறவங்களும் இருக்காங்க. எல்லா இடத்துல இல்லை சொல்கிறேன், நான் பல இடத்துல அப்சர்வ் பண்ணது தெரிஞ்சது. ஆனால் அவர் வந்து ஃபேமிலி ஃபோட்டோவில் இருந்தால் ஓகே. நம்ம முருகன், விநாயகர், பார்வதி எல்லாம் இருந்த ஃபேமிலி ஃபோட்டோ. தியானம் பண்ணால் எல்லாம் அப்புறம் வந்து என்ன ஆகும்? வைராக்கியம் வரும். நல்லது தானே. வாழ்க்கையில் எப்போ ஒரு நாளைக்கு வைராக்கியம் வந்து தான் ஆகணும்ப்பா. நீ சந்நியாசம் மாதிரி ஒன்று மனசு ஆகணும்ப்பா. இல்லைன்னா உனக்கு வைராக்கியம் வர வைப்பாங்கப்பா. உங்கள் குழந்தைகளை, உங்கள் வீட்டில் எல்லாரையும் ஒன்று படுத்துவாங்க, உன் சரீரம் ஒன்று படுத்தும். அப்பாவது வரும்டா, எப்படியாவது வரும். இதெல்லாம் சொல்லி தப்பிச்சுக்காது. இப்போ சொன்னது எல்லாமே நம்ம பகவான் சொன்னதெல்லாம் அர்ஜுனனுக்கு எப்படி காட்டிட்டார், அர்ஜுனன் எப்படி பார்த்தார் అనేది அப்படி இருக்கட்டும். அந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சம் வரும். இந்த எல்லாம் இப்போ முதல்ல என்ன, ஆயிரம் இன்யூமரபிள், கணக்கில்லாத இல்லை, கணக்கில்லாத சரீரங்கள், இங்கே முகங்கள், ஜீவராசிகள். இதுதான் விஸ்வரூப தர்சனம். அன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ இன்னைக்கு இது படிக்கும்போதாவது நமக்கு இந்த இத்தனை வருஷம் வேதாந்தம் படித்ததுக்கப்புறம் நமக்கு அந்த திருஷ்டி வந்ததுன்னா அப்பா பகவானுடைய அனுகிரகம். பகவான் நமக்கு வந்து திவ்ய சக்ஷு கொடுத்திருக்கார். அந்த திவ்ய சக்ஷு வார்த்தை இப்போ வரும், பகவான் பேசுவார் அடுத்த 2 ஸ்லோகங்களுக்கு அப்புறம். அதுக்கு இப்போவே அர்த்தம் வந்துட்டுருக்கு.
திவ்ய சக்ஷுன்னு என்ன, அது ஏதோ இமேஜினரி, அப்படி கனவுல பார்த்த மாதிரி அப்படி இல்லை. திவ்ய பாவனா, பாவனை தான், கண்கள் இல்லை, பாவனை. அந்த பாவத்தோடு இந்த கண்கள்னால பார்த்தா இதே திவ்ய சக்ஷுதா, த டிவைன் விஷன். என்னது இதோ சஹஸ்ரஷः சதசः நானாவிதானி. மனிதர்களும் ஒரு கேட்டகரி. பூமி மேலே இந்த பூமி 1/4 தான், அண்ட் 3/4 இஸ் வாட்டர். 3/4 பாகம் ஜலம், ஒரு 1/4 பாகம். ஒரு 1/4 பாகம் பூமி மேலேயே சிந்திச்சு மாடுமா, சொல்லி மாடுமா? எத்தனை வெரைட்டி மனிதர்களுக்குள்ள, எத்தனை வெரைட்டி ஜந்துக்களுக்குள்ள, எத்தனை வகை. அப்புறம் அது மேல் இருக்கிற விருட்சஜாலத்தில் எத்தனை வகை, எத்தனை வகையான வர்ணங்களான. இந்த ஒரு ரோஸ் ஃப்ளவரில் எத்தனை வெரைட்டி, எத்தனை வெரைட்டி. ஆச்சரியம் இல்லை? இது விஸ்வரூபம் இல்லையா? இதுதானே விஸ்வரூப தரிசனம். அந்த பட்டர்ஃப்ளை, பட்டாம்பூச்சி, அதில் வெரைட்டி. அது வளர்த்து ஒரு இடத்துல, இப்போ குஜராத்தில் பண்ணாங்க, வேறு எங்கே இருக்குது எனக்கு தெரியாது. இந்த பட்டர்ஃப்ளை பார்க், வகையான பட்டர்ஃப்ளைஸ்ன்னு பார்க்கணும்னு நீ அங்கே அப்படி அப்போ பார்க்கும்போதாவது பகவத்கீதை படிச்சிருந்து அது பார்க்க போனால், இதை படித்து பொருளுக்காட்சிக்கு போனால் பரவாயில்ல. பொருளுக்காட்சியில் பாரு, எல்லாம் திவ்யம், எல்லாமே திவ்யந்தான். நம்ம பொறுத்த வரைக்கும் சனாதன தர்மத்தில் திவ்யம் இல்லாதது எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லாமே பகவான் தான் திவ்யம். சரி, திவ்யமானதில் இன்னும் திவ்யமானது பார்த்துக்கோ. ஏதாவது உனக்கு கொஞ்சம் அப்படி அதிவ்யமாக காணப்பட்டால் அது கூட பகவானே தான், அது ஏதோ காரணம்னு விட்டுடு, பரவாயில்ல. ஆனால் அதிவ்யமானது பார்த்து கூட திவ்யமனு தெரிஞ்சுக்கிட அறிவு வந்தால் நீ ஞானி. இதுதான் உன்னதமான ஞான நிலை. அப்போ பூமி இதில் பறக்கிற அந்த பறவைகள், அப்பா எத்தனை வகை. அந்த மயில் பார்த்த எத்தனை அழகாக, எவ்வளோ அழகாக இருக்கின்றன. அந்த கிளியோடைய மூக்கு பாருங்க, சிகப்பதி மற்றும். நீங்கள் இப்படி இப்படி ஒன்றும் இதுதான் தியானம், இதுதான் தியானம். கொண்டு வந்து அதை கேஜில் வச்சுட்டு பந்திச்சு நம்ம வளர்த்துறது கிடையாது. அது பண்ணாது. வேறு என்ன தியானம் பண்ணணும்? தினந்தோறும் பார்க்குறேன் எத்தனை வகையான மரங்கள். சரி, இது பூமி மேலே இருக்கிற இது எத்தனை வகையான எல்லா ஜீவராசிகள், சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும். நானாவிதானி. பூமி மேலே இத்தனை வெரைட்டி இருந்தன்னா 3/4 பாகமாக இருக்கிற ஜலத்தில் எத்தனை வெரைட்டி இருக்கணும்? சமுத்திரத்தில் இருக்கிற ஜீவராசிகள் அழகு இன்னும் ஜாஸ்தி, வேறு வேறு. அங்கே முத்துக்கள் இருக்கு, உயிர் இருக்கிற ஜந்துக்கள் இருக்கு, என்னென்னமோ இருக்கு. ஒரு மீன் பாருங்கள் எத்தனை வகையா, அதோடைய கலர் பார்த்தேன். அப்புறம் பூமி மேலே இன்னொன்று சொல்லலை உங்களுக்கு, அந்த மின்னல் பூச்சி, மின்னல் பூச்சின்னு சொல்லுவாங்களா, மின்மின்னா, மின்மின். என்ன அது அப்படி சிக்னல் மாதிரி, ஏரோப்ளேன் சிக்னல் மாதிரி லைட்டை எரிஞ்சிட்டு காட்டிகிட்டே போகும். அரே அது எப்படி வருது கரண்ட் மாதிரி? அங்கே வேறு எங்கே தர்சனம் விஸ்வரூபம் பார்க்கணும்? இதெல்லாம் பார்க்கறது விட்டுட்டு கன்றாവ് இதெல்லாம் பார்த்துட்டு டிவியில் இதெல்லாம் கூட காட்டுறான். ஆனால் இது யாருக்கு பிடிக்கிறது? டான்ஸ் ட்ராமா பாட்டை பார்க்குறதோட புரிஞ்சு, இல்லைன்னா சாப்பாட்டு பொருள், அப்புறம் துணி பற்றி இதே பார்த்துட்டு. இன்னொன்று, சகஜமாக நீ நேராக பார்க்கறதுக்கு இருக்கிற ஆனந்தம் டிவியில் பார்க்கும்போது இருக்காது. அதுக்கு தானே அப்பப்போ ஊட்டி போகிறோம், இங்கே போகிறோம், அங்கே போகிறோன்னு போனால் அங்கே போய் இந்த பாவத்தோடு போனால் பரவாயில்ல. நீ எங்கே போனால் கூட, எந்த கோவிலுக்கு போனாலும், எந்த ஊருக்கு போனாலும், எந்த நதிக்கு தீர்த்தம் ஆடுறதுக்கு போனால் கூட, இப்படி பல நாள் பேசிகிட்டே இருக்கலாம், டைம் ஆகிடும். அப்புறம்
உதாரணம் கொடுத்தா இல்லை. இந்த அதுக்கு தான் அந்த மின்மின் பூச்சி பற்றி சொன்னதே. அது எப்படி அப்படி அதே மாதிரி சில கடலில் இருக்கிற சில இது கூட அந்த கரண்ட் மாதிரி என்னமோ ஒரு வெளிச்சம் வருமா ராத்திரி டைமில், எப்படி தெரியல, என்ன ஃபிஷ் என்ன தெரியல எனக்கு, அப்படி இருக்கு. சிலது ஷாக்கே அடிக்குமா, அது அப்படி தொட்டிட்டா ஏதாவது ஜந்துன்னு அது அட்டாக் பண்ணுறதுக்கோ அது கூட அப்படி கூட இருக்கு. வாட் ஏ வண்டர். யார் பண்ணாங்க? நான் பண்ணல சுவாமி, நிச்சயமா. சரி, அங்கெல்லாம் முடிச்சிட்டோம். உனக்கிட்டவா இந்த உடம்பு பாருங்க எப்படிப்பட்ட அமைப்பு, இதோட ஃபிசியாலஜி, எனாட்டமி, உள்ளே இருக்கிற எல்லாம் எத்தனை கரெக்டாக ஒருத்தர் ஃபேஸ் இருக்கிற மாதிரி இன்னொரு ஃபேஸ் இல்லைங்க. எவ்வளோ ட்வின்ஸ்ன்னு சொன்னால் கூட நமக்கு திடீர்னு பார்க்கும்போது ரெட்டை குழந்தைக்கு தெரியலன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த அம்மாவுக்கு தெரியும், அந்த குழந்தைகளுக்கு தெரியும் வித்தியாசம் என்னன்னு. அப்புறம் ஒருத்தர் ஃபிங்கர் பிரிண்ட்டு இன்னொரு ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு சம்மந்தம் இல்லைங்க. அது இருக்கிறதுனால தான் நிறைய நமக்கு இந்த போலீஸ் கேஸ் இதெல்லாம் சமாளிக்க முடியாது. ஃபிங்கர் பிரிண்ட்டு அது என்ன புரியறது? இப்போ நானா விதானின்னு சொன்னால் யார் இந்த இன்ஜினியர், யார் இப்படி எல்லாம் டிசைன் பண்ணார்? அது எங்கே போய் பார்க்கணும்? இங்கே தான் இருக்கு. சரி, உள்ள அதர் திங்ஸ் எல்லாமே அவ்வா ஒரு கிட்னி ஃபங்க்ஷன் நினச்சி பாருங்க, எவ்வளோ சிறந்ததாக இருக்கிறது. உலகத்தில் இந்த மாதிரி பம்ப் செட் ஒன்று கிடையாது. ஹார்ட் மாதிரி சுகுணா பம்ப் செட் அதெல்லாம் கிடையாது. ஹார்ட் பம்ப் பண்ணுறது நான் ஸ்டாப், எல்லாம் சிஸ்டமேட்டிக். அது என்னென்னமோ கிளாண்ட்ஸு, ஜூஸஸ், திஸ் தேட் உள்ள பக்கா எவ்வளோ வேல்யூ ஒரு ஒரு ஆர்கன் இன்சைட் இப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பலதெல்லாம் இங்கே எது தெரியறதோ அது எல்லாத்தையும் இப்படிப்பட்ட பாவத்தோடு பார்க்கணும். மொத்தத்துக்கு சர்வத்துக்கு ஒரே ஆதாரமானு தெரியணும். இப்படி பண்ணும்போது அந்த வெஷ்டி இண்டிவிஜுவல் அகங்காரத்தில் வந்து சமஷ்டி யூனிட்டி ஒரே பாவத்துக்கு வருவோம். இதுதான் ஞானத்துக்கு ஒரு படி. இது வராமல் ஆத்மா, ஞானம், பிரம்மம் முதல்ல இங்கே சரி பண்ணும். அதனால தான் இங்கே சரி பண்ணுறாரு. சரி பண்ணிவிட்டு 12வது அத்தியாயம் பக்தின்னு சொல்லிவிட்டு அப்புறம் கிடுகிடுகிடுன்னு ஆல் இன்டர்னல்னா குணங்கள், குணத்திரை விபாகம் அப்படி இல்லை, அசுர தெய்வாசுர குணம்னு. சரி, ஸோ இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் அது. ஒரே ஒன்று இந்த ருத்ரம் யாருக்கும் கொஞ்சம் பேருக்கு கேட்டிருப்பீங்க. ஏன்னா இந்த கலர்ஸ்ன்னு சொன்ன பாருங்க, வர்ணங்கள், அது வந்து அந்த சிவனை பற்றி பிரார்த்திக்கும் போது கூட அங்கே இந்த கலர்ஸ் பற்றி காலையில் அந்த சூரியன் உதயிக்கிறது. அசௌ யஸ்தாம்ரோ அருண உத பப்ருசு மங்களஹ சே ஏ சேமாகும் ருத்ரா அபிதோ திக்ஷு ஸ்ரிதாக சஹஸ்ரஷோ வைஷாகும் ஏடயீமஹே. சஹஸ்ர இங்கே என்ன அருண உத, அந்த அருணோதயம் ஆகும்போது சூரியன்லேயே பாருங்கள் கலர்ஸ் எத்தனை மாறுறது. அந்த கலர்னால் ஆகாயத்துலலாம் கலர்ஸ் வருது. எப்படி வருது என்னமோ தெரியல. பல வர்ணங்கள் ஆகாய மேகங்களுக்குள்ளேயே பார்க்கலாம். பாருங்கள் ருத்ரத்திலே இப்படி அந்த விஷயம் சொல்லப்பட்டது இல்லை. சிம்பிளஸ்ட் நம்முடைய விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் அந்த தியான ஸ்லோகங்களை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்குல்ல, இது பூபாதௌ யஸ்ய நாபித் வீதசுர நிலச்சந்திர சூரியௌச்ச நேத்ரே கர்ணாவாஷாம் அப்படின்னு சொல்லும்போது கக கோ கோபி கந்தர்வ தைத்தியேகி అని ஒரு லிஸ்ட் எல்லாமே வெரைட்டி பற்றி சொல்லுது. அந்தஸ்தம் யஸ்ய விஸ்வம் சுர நர கக கோ பூகி கந்தர்வ தைத்தியேகி சித்திரம் ரம் ரம்யதே. அதுதான் நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ அப்ராக்கிருத்தమైన மே திவ்யானி ரூபாணி అని சொல்லும்போது
நாட் ஓன்லி இப்போது நான் ஒரு லிஸ்ட்டு ஏன்னா நமக்கு இங்கே இருக்கிறது தானே தெரியும், மிச்சமெல்லாம் புராணம்ல சொன்னது தான், ஆதி தெய்வீக விஷயங்கள் நமக்கு தெரியல. ஆனால் பகவான் இங்கே வந்து அப்படிப்பட்ட ஆதி தெய்வ விஷயத்தனே நான் காட்ட போகிறேன். இப்போ 6வது ஸ்லோகத்தில் அதையும் நீ பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம். பார்க்கலாமன்னு அர்த்தம் என்ன? ஏதோ ருஷிகள் சொன்னாங்க, ருஷிகள் பார்த்தாங்க, யோகிகள திருஷ்டிலோ அதெல்லாம் அவங்களால தரிசிக்கப்பட்டது. அது புராணங்களில் வியாசர் எழுதினாருன்னு நமக்கு அது ஒத்துக்கணும், ஏற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அந்த விதமாக ஸோ பகவான் அதையும் சொல்ல போகிறாரு. ஸோ திவ்யா நிரூபாணியன்னா இங்கே கிடைக்காத அப்ராக்கிருதம். பிராக்கிருதம்னா இங்கே இது எதாவது பிராக்கிருதம். அப்ராக்கிருதம்னா அந்த திவ்யம்னு அர்த்தம். அதுக்கு பேர் ஆதி தெய்வீகம்னு அர்த்தம். அது 6வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு, பார்க்குறோம். பஷ்யாதித்யான் வசூன் ருத்ரான் அஸ்வினௌ மருதஸ்ததா பஹூன்யத்ருஷ்டபூர்வாணி பஷ்யாச்சர்யாணி பாரத. இது 10வது அத்தியாயத்திலேயே இதோட இன்ஃபர்மேஷன் நமக்கு கொஞ்சம் கிடைச்சது. ப்ளஸ் இப்போ பேசுகிற அந்த உபனிஷத்து சமயத்தில் கூட அந்த விஷயங்கள் சொல்லப்பட்டது. அப்புறம் பாரு, மேலே எது திவ்யானின்னு சொன்னாரோ அந்த திவ்யானி இதுக்கு இங்கே அப்ராக்கிருத்தமானது லிஸ்ட்டு கொடுக்குறாரு. ஆதித்யர்கள் பஷ்ய ஆதித்யான். ஆதித்யானன்னா ப்ளூரல் ஏன் சொல்கிறாருன்னா 12 ஆதித்யர்கள், 12 சூரியர்களாமா. இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா அது உபனிஷத்தில் சொல்லப்பட்டது. 12 மாதங்கள், ஒரு மாதத்தில் சூரியனுக்கு கொடுக்குற வெப்பம், ஹீட்டுக்கு வெப்பம் தானே வேற இருக்கு, ஒரு மாதத்தில் வேறு இருக்கு. அங்கே மாச பிரஜா சமத்சர பிரஜாபதினு சொல்லி பகவானே சமத்சர ரூபத்தில் இருக்காருனே, சமத்சரம் இல்லை மாசன் ரூபத்தில் கூட இருக்கிறது அந்த பிரஜாபதினு சொல்லி அந்த உபனிஷத்து பேசுறது, பிரஷ்னோபனிஷத்து. ஸோ 12 ஆதித்யர்கள்னா அந்த சம்வத்சரம் கணக்கில் 12 மாதங்கள். இல்லைன்னா அப்படி 12 பேர் தனித்தனி இருக்காங்க சார், ஒன்று தான் தெரியறது. சயின்ஸு சொல்கிறது எத்தனையோ சோலார் மண்டலங்கள் இருக்குது, எத்தனையோ சூரியர்கள் இருக்காங்க, அனந்தமாக இருக்காங்க. ஸோ அப்படி எடுத்தாலும் இப்படி எடுத்தாலும் ஆதித்தர்கள் நமக்கு புராணம் படி பார்த்து 12 ஆதித்தர்கள். இந்த கணக்கு பார்த்துட்டே வாங்க, 12 ஆயிடுச்சா. அப்புறம் வசூன், அஷ்டவசுகள். அஷ்டவசுகள் அந்த பீஷ்மர் அந்த அஷ்டவசுவில் ஒருத்தர் இருந்த கதை சொல்லும் போது சொல்லியிருக்கோம், 8 பேர். ஸோ இவங்க எல்லோரும் முக்கிய தேவதர்கள் அப்படி எடுத்துக்கிட்டால் 8, 12, 8. அப்புறம் ருத்ரான். ருத்ரான்னு சொன்னால் 11 ருத்ரர்கள், 11 ருத்ரர்கள். அப்புறம் அஸ்வினோ 2 பேர் ட்வின்ஸ், அஸ்வினி குமாரர்கள். த ப்ரிசைடிங் டைட்டிஸ் ஆஃப் தி நாஸ்ட்ரில்ஸ்ன்னு சொல்லுவோம் பொதுவாக, அஸ்வினி குமாரர்கள். செலஸ்டியல், அவங்க மேல லோகத்தில் இருக்கிற டாக்டர்ஸ். ஆமாம், செலஸ்டியல் ஃபிசிஷியன்ஸு. ஓகே, பெரிய டாக்டர் நம்ம தன்வந்தரி, அவர் அசிஸ்டன்ட்ஸ். இவங்க 2 பேர் அஸ்வினி குமாரர்கள். எத்தனை ஆயிடுச்சு மொத்தம்? 33. இதுதான் லோகத்தில் 33 கோடி தேவதர்கள்னு சொல்கிறது. அது எதுக்கு சொல்கிறாங்களோ சொல்லிக்கிட்டோம். அப்போ என்ன இதில் அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாம் மிச்சம் எல்லோரும் டெமி செமி காட்ஸ் அப்படி எல்லாம் இருக்கு. அந்த டெமி செமி காட்ஸ் கணக்கில் பார்க்கும்போது பகவான் ஒன்று தெரிவிக்கிறாரு, மருதஹா. மருதஹா இப்போ அர்ஜுனனுக்கு சொல்கிறாரு, சொல்லிட்டானே. அர்ஜுனனும் எப்படி என்ன பார்த்தா அப்படி అనేది நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. அந்த சந்தேகம் என்ன అనేది நமக்கு தீர்த்த முடியாது, நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். இப்போ அதுக்கு தான் சொன்னால் சூரியன்னா 12 மாதங்களில் இருக்கிற 12 வகையான அவருடைய
கமனம், கிட்ட வராரா தூரம் போகிறாரா என்ன ஆகுறது எல்லாம் ஹீட் மாறுறது. அந்த மாதிரி அஷ்டவசுகள்னு சொன்னால் நம்ம பீஷ்மர் ஒரு கதை இருக்க, இன்னும் மிச்சம் எத்தனை பேர் என்ன அஷ்டதா பிரகிருத்தினி அஷ்டவசுகளாக நம்ம எடுத்துக்கலாம். அஷ்டதா பிரகிருதின்னா பகவான் வந்து 7வது அத்தியாயத்தில் சொல்லும்போது பூமிராபோ நலோ வாயு கம்மனோ புத்திரேவச்ச அகங்காரமிதீயமே பின்னா பிரகிருதி அஷ்டதா. 5 பஞ்சமகாபூதங்களும், ஓகே, அப்புறம் புத்தி அகங்காரம் இதெல்லாம் மொத்தம் 3 சேர்த்து சொல்லி 8. இதுதான் என்னுடைய மாயாசக்தினால் உருவாக்கப்பட்டது. அப்புறம் ஏகாதச ருத்ரர்கள்னா ருத்ரருடைய பல வகையான முகங்கள். ருத்ரர்னு வந்து சில வாட்டி பஞ்சமுகமணி சொல்கிறது உண்டு வேதத்தில், சில வர்ஷிப்பில் ஏகாதச ருத்ரர்கள்னு சொல்கிறது உண்டு. அதனால தான் அந்த ருத்ரம் வந்து எல்லாமே 11 அன்வாக்குகளாக இருக்குது. இங்கே நம்ம என்ன எடுத்துக்கணும், 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், மனசு 11 ஏகாதச ருத்ரர். இங்கே சும்மா சைட் பாயிண்ட்டு, ருத்ரன்னா அள வைக்கிறவர்னு அர்த்தம், ருதத்தி அன்னா அலறதுன்னு அர்த்தம். ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு பிறக்கும்போதே எப்படி பிறந்தார், பிரம்மதேவனுடைய கண்களிலிருந்து வந்த கண்ணீர், அது கண்ணீரா ஆனந்த கண்ணீரை எதுக்கு வந்தது தெரியல. அந்த அக்ஷன்னா கண்ணு, ருத்ராட்ச அதுலேருந்து வந்தது, அது அப்படி உளுந்தது தான். அப்புறம் அது இங்கே பூமி மேலே செடி ஆயிடுச்சுன்னா எதாவது சொன்னால் மொத்தம் அதுதான் சிவனுக்கு சிவனுடைய ரூபந்தான் ருத்ராட்ச ரூபந்தான் சிவன். ஆனால் சம்ஸ்கிருதம் அர்த்தம் என்னென்னா பிரம்மதேவனுடைய கண்ணிலிருந்து வர அந்த அஸ்ரு கண்ணீர் சொட்டுனால ருத்ரன் பிறந்தார். பிறக்கும்போதே அளந்துட்டே பிறந்தாராம். இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது, அவர் ரொம்ப தியானம் அப்படி இப்படி பகவானான் தான், எல்லாம் பகவானே தான். இத்தனை விதமாக கதைகளை நமக்கு பல விதமாக சொல்லி விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காகுது. அதனால் புராணங்கள் புரிஞ்சுக்கிறது அதெல்லாம் இந்த பேக்ரவுண்ட் இல்லாமல் புராணங்கள் மட்டும் கேட்டால் ஒன்றும் இந்த காலத்தில் இந்த மனுஷனுக்கு இந்த லாஜிக்கு புத்திக்கு இன்டலெக்டுக்கு எட்டுற விஷயங்கள் இல்லை. ஆனால் அது விட்டுட்டா நம்ம கட்டி போயிடுவோம், எங்கே போய்டும், நம்ம தர்மம் சனாதன தர்மம் சம்ஸ்கிருதி தெரியாது. அது வச்சுக்கிட்டு ஆஸ் எ ஃபவுண்டேஷன் வி ஹேவ் டு கம் அப். ஸோ ஏகாதச எதுக்கு சொன்ன இது இந்த 11 நம்ம அள வைக்கிறது. எது 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், மனசு அள வைக்கிறதே இல்லையா, அலறது அதுக்காக அலைஞ்சு அள வைக்க எல்லாமே எடுத்துக்கும். கை கால் கண் மூக்கு எல்லாம் மனசு, அது எல்லாருடைய லீடர் தான் மனசு. சார் அந்த மனசு ஏதாவது லீடர் அவன் மனசும் அழுறது சார், என் மனசு ரொம்ப சுற்றி போச்சு. சுவாமிஜி ஜோக் சொல்கிறார், எல்லா இடத்துலையும் எல்லா மனசோடைய கதை இதே தான். அவருக்கு உலகத்தில் நிறைய பேர் தெரிஞ்சதுனால நிறைய இடத்துக்கு போகிறதுனால நிறைய பேர் ஃபோன் கால்ஸ் வரும், நிறைய எல்லாத்தையும் பதில் சொல்லுவார். அப்படி காலையில் வரும் எங்கேருந்து ஒரு ஃபோன் காலு, சுவாமிஜி ஐ ஆம் ஸோ அப்செட் அண்ட் ஐ ஆம் ஃபீலிங் ஸோ டிப்ரெஸ்டுன்னு வருது. இன்னொரு ஃபோன் ஒன்று இருக்குது, உடனே இன்னொரு கால், ஜஸ்ட் வெயிட்னு சொல்லி அந்த ஃபோன் எடுத்தால் அது வந்து இன்டர்நேஷ்னல் கால். ஐ ஆம் ஃபெட் அப் ஆஃப் மை லைஃப் சுவாமிஜி, ஐ ஆம் நாட் ஃபீலிங் இன்ட்ரெஸ்ட் இன் எனி திங். ஒரு நாளில் சிலவாட்டி எனக்கு இப்படி தான் எல்லா கால்ஸும் வந்து இதே மாதிரி 5-10 வரும். அண்ணன் என்ன டிஃபரன்ஸ்ன்னா, ஒன்று வந்து லோக்கல் ப்ராப்ளம், ஒன்று நேஷ்னல் ப்ராப்ளம், ஒன்று வந்து இன்டர்நேஷ்னல் ப்ராப்ளம். எல்லா ப்ராப்ளம் மனசு தான். பார்த்தீங்களா? ஸோ ஏகாதச ருத்ரான் சரி இந்த மாதிரி. அப்புறம் இன்னொன்று எக்ஸ்ட்ரா தேவதர்களை பற்றி சொல்லும் போது மருத்தன்னு சொல்லிட்டாரு. இந்த மருத் கணங்களை பற்றி கதை பாகவத்தில் கேட்டிருக்கோம், ஜஸ்ட்டுக்கு ஞாபகப்படுத்துகிறேன்.
அங்கே திதி இந்திரன் மேலே கோபம் வந்து, ஓகே, சித்திதா இந்திரன் மேலே கோபம் வந்து, ஏன் சார் ஒரே ஃபேமிலியில் இப்படி இல்லை ப்ராப்ளம்? அதே தான் நமக்கு இல்லை ப்ராப்ளம். நமக்கு ஃபேமிலியில் ப்ராப்ளம் இருக்குது, அங்கே ஃபேமிலியில் ப்ராப்ளம் தான் காட்டணும். நமக்கு ஃபேமிலியில் ப்ராப்ளம் இருக்குது, அதனால சிவனுடைய ஃபேமிலியில் ப்ராப்ளம். அந்த பையனுக்கு கோபம் வந்துச்சு, அவர் எங்கே போயிட்டாங்க, எல்லாம் ஆண்டி ஆகிட்டு எங்கே உட்காந்துட்டாரோ. எதுக்கு கோபம் வரணும்? ஓடி போகணும். இன்னொருத்தர் கணேசன், பார்வதிக்கு கோபம் வந்துச்சு, சிவனுக்கு கோபம் வந்துச்சு, அந்த விநாயகர் தலை வெட்டிட்டார். அப்புறம் போய் யானை தலை கொண்டு, என்ன சார் இதெல்லாம்? ஆமாம், அப்படி சொன்னாதான் உனக்கு உன்னோட ஃபேமிலியில் இருக்கிறதுனால உனக்கு அங்கே ஃபேமிலி பற்றி தான் சொல்லணும். அதனால எல்லாம் காட்ஸ் ஆர் வித் த ஃபேமிலி மெம்பர்ஸ், குரஸ்தாஸ்டா. ஓகே, அங்கே திதி இந்திரனு மேலே கோபம் வந்து இந்திரனை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக நான் அப்படிப்பட்ட ஒரு குழந்தை பெற்றணும்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட போய் கேட்டான்? இந்திரனுடைய அப்பாவான கஷ்யபனு கேட்டேன். அப்படின்னா இந்திரனுடைய கஷ்யபருடைய 2 பேர் திதி அதிதி பாரியர்கள் இல்லையா, திதி கேட்டால் அவர் ஓகே அண்ணார். அப்புறம் ஐயையோ என்னோட ஓகே சொன்னான். அவர் பரமஜானி, ஆனால் கூட அவர் வந்து செட்டியார் பொம்மை மாதிரி எப்பவுமே இந்த பாரியை வந்து என்ன சொன்னான்னு அப்படி தலாட்டுவார். அந்த பாரியை வந்து அப்படி தலாட்டுறது கற்றுக்க எல்லாருக்கும் ஊன்னு சொல்லணும். கஷ்யபர் பஷ்யகர் இதில் ஈடுபட மாட்டார், பார்ப்பார். எல்லாம் பகவானுக்கு தெரியும். இப்படி நடக்கும் அப்படி நடக்கும். சரி, அந்த அம்மா ஏதோ விரதம் சொல்லி கொடுத்தாரு. அந்த விரதம் பண்ணிட்டா அந்த விரதத்தில் இத்தனை நியமங்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் அந்த அம்மா நான் பண்ணுறேன் நான் நல்லா திடமாக முடிவு பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்திரன் இது தெரிஞ்சுக்கிட்டு, ஈவன் இந்திரனுக்கு நிறைய இந்திரஜாலம் தெரியும் இல்லையா, எப்படியோ போய் அந்த அம்மா கிட்ட முதல்ல கொஞ்சம் சேவை பண்ணுற மாதிரி, ஹெல்ப் பண்ணுற மாதிரி அப்படியெல்லாம் இருந்துட்டு நல்ல பையனை மாதிரி பிஹேவ் பண்ணி, அந்த அம்மா கொஞ்சம் எப்படியும் மத்தியானம் இந்த விரதனால் டயர்டாகி அப்படி இருக்கும்போதும் ஏதோ செய்யக்கூடாததே அந்த அவர் கஷ்யபர் சொன்னதே ஒன்றும் இல்லை பெருசாக, சாப்பிட்டுட்டு வாயை கடுகணுமா, இதெல்லாம் நான் அப்போ சொல்லியிருக்க தெரியல. அதெல்லாம் இந்த காலத்தில் சிலது செய்யறதுக்கு நல்லா இருக்கும். பாகவதத்தில் பெரிய லிஸ்ட்டு. சாப்பிட்டுட்டு கை கால் அலம்பி வாய் கடுகலைன்னா பாப்பமா அப்படின்னு ஒரு நியமம் சொன்னார் அந்த அம்மாவுக்கு. அவர் அங்கே அன்றைக்கி என்னமோ டயர்டாகி அந்த அம்மா அது பண்ணல. அந்த அம்மா பிராரப்தம், அந்த அம்மா கூட பிராரப்தம். அந்த பிராரப்தத்தினால இந்த இந்திரன் வந்து அந்த அம்மா அப்படி ஏமாய் இருந்து தூங்கி டயர்டாக இருக்கும்போதோ கர்ப்பவதி ஆகிட்டான். குழந்தை உள்ளே வளருது. அப்போது இந்திரனும் மாறு வேஷத்தில் அவருடைய மாயஜாலத்தினால் உள்ளே போயிட்டு வஜ்ராயுதம் எடுத்துகிட்டு அந்த கர்ப்பத்தினை வெட்டிட்டான். 7 பாகங்களை வெட்டிட்டான். 7 பாகங்களை வெட்ட சாகலை, 7மே அழ ஆரம்பித்ததே. இவன் அழாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒன்று 7 கட் பண்ணிட்டானாமா. 7 × 7 வெட்டுறான் 49. அவங்களுக்கு பேர் மருத்கணங்கள். வாயுவில் இருக்கிற வெரைட்டி. இது தலை எங்கே இருக்குது, வால் எங்கே இருக்குது, என்ன கனெக்ஷன் అనేది ரொம்ப இருக்கும். அப்பப்போ கொஞ்சம் ஏதாவது இப்படி சொல்லுவோம் சாம்பிளுக்கு. அந்த மருத்கணங்கள் 49 இப்படி பகவான் லிஸ்ட்டு சொல்லி, அது மட்டும் இல்லை, பகூன் அந்நிய அதிருஷ்ட பூர்வாணி, நீ இதுக்கு முன்னாடி பார்க்காத, இப்போ வரைக்கும் அதிருஷ்டம்னு பார்க்கல இதுக்கு முன்னாடி, பூர்வம் இப்போ வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. அப்படிப்பட்ட நிறைய நீ பார்க்காதது கூட, அப்படிதான் எல்லாத்துக்கும் பாரு. நீ பார்க்காதது கூட, நீ நினைக்காதது கூட இல்லை, நீ என்னமோ நினச்சிட்ருக்கிற பாரு. நினச்சிட்ருக்கிறது என்ன ஆகும்னு நீ நினச்சிட்ருக்கல, அதையும் காட்டுறேன் பாருங்க. அப்படின்னா பூத பவிஷ்யத்து வர்த்தமான காலம் எல்லாத்தையும் பற்றி பகவான் என்ன சத்தியத்திலும் அது எல்லாமே இருக்குல்ல. என்ன சொல்கிறார் அது கடைசி வார்த்தை பாருங்க. பஷ்ய ஆச்சரியாணி பாரத, எல்லாம் ஆச்சரியமானதெல்லாம் பார்க்க போகிறேன். ஆச்சரியம்னா என்ன, அத்புதம்னு அர்த்தம். இது முன்னாடி பார்க்கல. பூதம்னா பூதகாலம், பவிஷ்யத்தில் பூதம் இல்லை, பவிஷ்யத்து காலத்தில் பார்க்காததெல்லாம் அது எல்லாம் அதிருஷ்டம் ஆச்சரியமானது. அது எல்லாம் அப்படிப்பட்டது எல்லாம் அது கூட பார்ப்பேன். பாருனர் பார்ப்பே இல்லை பார்க்குறனர். உடனே 14 லோகங்களும் எல்லாமே
இப்படி சொல்லி 7வது ஸ்லோகத்தில் இஹைகஸ்தம் ஜகத் கிருஷ்ணம் இஹைகஸ்தம் ஜகத் கிருஷ்ணம் பஷ்யாத்ய சச்சராச்சரம் மம தேஹே குடாகேஷ யச்சான்யத்ரஷ்டுமிச்சசி. ஹே குடாகேஷ, அர்ஜுனனுக்கு ஒரு பேர் பார்த்தான்னு கூப்பிட்ட மாதிரி. அது அர்த்தம் முன்னாடி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு. யார் தூக்கத்தினு ஜெயிச்சவனோ அவனுக்கு பேர் குடாகேஷ. பாரு ஏ அர்ஜுனா, குடாகேஷ பாரு. அப்படின்னு தூங்கல இல்லை, பார்க்குறியா அப்படின்னு. இஹ அத்ய, இங்கே இப்போவே இங்கே மமதேஹே என்ன சரீரத்தில் பாருன்றார். அப்படின்னு அர்த்தம் என்ன? The whole world is nothing but the body of the Lord. சூரிய சந்திரர்கள் அதான் படித்தோம். பூபாதோ எஸ்ய நாபீர் அப்படின்னு அர்த்தம் அதே தான். பகவானுடைய 2 கண்கள் சூரிய சந்திரர்கள். பிரம்மலோகம் மேலே இருக்கிறது அவருடைய தலை. அப்படின்னு அந்த 14 லோகங்களின் கால் வரைக்கும் பாதாளம், பாதங்கள் கீழே அடிபாகம், இப்படி எல்லாம் சொன்ன எல்லாமே. இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த காணப்படுற மரங்கள் எல்லாமே கூட பகவான் சரீரம் மேலே இருக்கிற முடிகள், பிரவகிக்கிற நதிகள் எல்லாமே கூட பகவானுடைய பிளட் வெசல்ஸ். ஏன்னா பகவான் இந்த உலகம் என்னும்போது அந்த சரீரம் விஸ்வரூபம் என்ன, அப்போதான் அந்த பாவனை வரும். ஜகத் மொத்தம் பகவான் 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 தவறி இன்னொன்று இல்லை. அப்படி புரிஞ்சுக்கணும். சரீரம் மொத்தம், உலகம் மொத்தம் பகவானுடைய சரீரம். அப்படி சொல்லும் போது இஹத் மம தேஹே கிருஷ்ணம் ஜெகத், என்னுடைய சரீரத்தில் இங்கே இப்போவே நீ யூ சீ த ஜகத்து மொத்தத்தின்னு பாருன்றார். இது நமக்கு முடியுமா அப்படின்னு பிரச்சனை வரவே கூடாது. இப்போது யசோதம்மாவுக்கு கிருஷ்ணனும் பால் குடிக்கும்போது மடியில் படுத்துக்கிட்டு திடீர்னு ஒரு கொட்டாயம் ஊட்டிட்டாரு. காட்டிட்ட 14 புவனங்கள் யசோதம்மா அதில் பார்த்தாங்க. இப்போ 14 லோகங்களை மொத்தம் உள்ள இவ்வளோ சின்ன வாய்க்குள்ளே பார்த்து அந்த அம்மாவுக்கு தலை சுற்றி மயக்கம் என்ன ஆயிடுச்சுன்னு அப்படி ஆயிட்டான். அதுக்கப்புறம் இவனு உடனே கொஞ்சம் அம்மா நினைப்பு விட்டுட்டான். உடனே மறந்து போகிற மாதிரி செஞ்சிட்டான். ஒரு காட்சி கொடுத்தான். என்ன அந்த அம்மா அது கிரகிச்சக்கூடிய சக்தியில் இல்லை. தாய் பாவம் பிரேம பாவத்தில் இருக்கும்போது வராது. அர்ஜுனனு ஸ்னேக பாவத்தில் இருக்கும்போது கிருஷ்ணன் கேட்டது அது கிரகிச்சிக்கலை. கிருஷ்ணனோட பெருமை இவ்வளோ சொல்லி கூட பூர்ணமாக கிரகிச்சிக்க மாட்டான். இது அப்புறம் ஃப்ளவரிங் மெச்சூராகி அந்த ஞானம் பரிபக்குவமாகிறது. கடைசியில் திரும்பி துக்கம் வரும்போது கிருஷ்ணன் மறைஞ்சு போனதுக்கு அப்புறம் துக்கம் அந்த துக்கம் தாங்க முடியாமல், அந்த துக்கம் ரொம்ப தாங்க முடியாத துக்கத்தில் அந்த உள்ளே இருக்கிற ஞானம் திரும்பி அப்புறம் பிரகாசிக்கிறதே. அப்போதான் ஞாபகம் வருது 2வது அத்தியாயத்தில் சொன்னதெல்லாம் நான் ஆத்மா அப்படின்னு இல்லை அப்படி. அப்புறம்தான் சரீரம் விட்டு கிளம்பி போயிட்டான் அவங்களெல்லாம். அதனால யசோதம்மாவுக்கு அப்படி காட்டிட்டார் தவிர. ஸோ 14 புவனங்கள் எல்லாமே கூட கிருஷ்ணம் ஜெகத். இப்போ நமக்கு எப்படி ரொம்ப சுலபம். நமக்கு நம்ம யசோதாவும் பிறக்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் கிருஷ்ணன் நம்ம மடியில் படுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. கிருஷ்ணன் நம்ம மடியில் என்ன நம்ம மனசுலேயே படுத்துக்கிட்டார், நம்ம மனசுனே பிடிச்சிக்கிட்டார். நீ பகவத்கீதை படிக்கிறேன், பகவத்கீதை உன் கையில் வந்துச்சுன்னு அர்த்தம் என்ன? கிருஷ்ணன் உன்னோட கையில் இருக்கான்னு அர்த்தம். அப்போ நீ கிருஷ்ணன் கையில் இருக்கேன்னு அர்த்தம். கிருஷ்ணன் தான் உன்னை தூக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். உன் ஹிருதயத்தில் எல்லாம் அவர் தான் நர்த்தனம் நாட்டியம் ஆடிட்டுருக்கிறார், எல்லாம் கவனிச்சிட்ருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு கல்பனையில் இருக்கணும். கல்பனைன்னு சொல்லாது, கல்பனைன்னு சொல்லலாம்.
இரு இப்படி இரு. இது வந்து உன்னை இந்த சத்தியத்தில் கொண்டு போய் நிற்க வைக்கணும். ஏதேதோ கல்பனை பண்ணி எல்லாம் லோகத்தில் அஜ்ஞானத்தில் துக்கமத்தில் இருக்குமே, இந்த கல்பனை பண்ணி ஆனந்தமாயிடும். கல்பனை தானே ரெண்டும். அதனால் இங்கே ஜெகத் மொத்தத்தினே சச்சராச்சரம், உயிரோடு இருக்கிறது, உயிரில்லாதது, நடமாடுறது, நடமாடாமல் இருக்கிறது எல்லாத்தையும் இங்கே இப்போவே. இது எப்போ சொல்லி கொடுத்தாங்க நமக்கு? நம்ம சின்ன வயசில் இருக்கும்போதே நம்ம நாட்டில், நம்ம சம்பிரதாயத்தில், நம்ம வீட்டில் எல்லாம் சொன்னோம். அந்த மலைக்கு நமஸ்காரம் பண்ணு, இந்த கல்லுக்கு நமஸ்காரம் பண்ணு. என் பைத்தியக்காரங்களும் என்ன, இன்னொரு உலகத்தில் இந்த மாதிரி தர்மம் எங்கேயுமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு விஷால பாவம் இருக்கிற தர்மம் எங்கேயுமே இருக்காது. அதனால் பாரத தேசத்தில் இப்போ இருக்கிறது ரொம்ப அதிருஷ்டமானே. சுகதேவர் பாகவதத்தில் இப்போது 5வது ஸ்கந்தத்தில் சொல்லிட்டு இருக்கிறார், பாரத நாட்டுடைய பெருமை. நீ இங்கே பிறந்தாய் பாரு, நீ கொடுத்து வச்சிருக்கணும். கிருஷ்ணம் ஜெகத் சச்சராச்சரம் ஏகஸ்தம். ஏகஸ்தம்னா ஒரே இடத்துல, ஒரே இடத்துல. இப்போ நீங்கள் இங்கே இருந்த பஞ்சபூதங்கள் நீங்கள் பார்க்கலையா? நீங்கள் இருக்கிற இடத்துல பஞ்சபூதங்கள் இருக்கா இல்லையா? பஞ்ச ஞானேந்திரங்கள் இருக்கிற பஞ்ச ஞானேந்திரங்கள் பின்னாடி பஞ்ச தன்மாத்திரை அந்த பூதங்களுடைய சக்தி இருக்கா இல்லையா? ஒரே இடத்துல இருந்த அது. இன்னொன்று அர்த்தம் என்னென்னா, மம தேகன்னு அவர் சொல்கிறார். நீங்கள் இந்த தேகத்திலேயே பிரம்மாண்டம் மொத்தம் பார்க்கலாம். எது அண்டத்தில் இருக்குது அதுதான் பிண்டத்தில் இருக்குது, எது பிண்டத்தில் இருக்குது அதுதான் பிரம்மாண்டத்தில் இருக்குது. பிரம்மாண்டம், பிண்டாண்டம், அண்டம். What is there in the nucleus is there in the galaxy and the big universe, everything. Same principle. ஆனால் நீ சின்னது பெருசுன்னு பேசாத. என்ன சின்னது? ஆட்டம் கண்ணுக்கே தெரியல. ஆட்டம் பாம்பு எப்படி பெருசு உலகத்தினை நாசனம் பண்ணும்? சின்னது தானே. பொட்டென்ஷியல சக்தி சின்னதில் இருந்தாலும் அது பெருசாக இருந்தாலும் ஒரே சக்தி தான். அது அப்படி பொட்டென்ஷியலாக அன்மேனிஃபெஸ்டாகவும் இருக்கலாம், மேனிஃபெஸ்டாகவும் ஆகலாம். அதையும் புரிஞ்சுக்கோ. வெளியில் சும்மா பெருசு சின்னதான்னு பார்த்துட்டு இதெல்லாம் இந்த டிஃபரன்சஸ் எல்லாம் விட்டுடு. முதல்ல சர்வத்திர சமதர்ஷனம், ஏகாத்ம பாவம், திருஷ்டி, இதே தான் பண்ணிகிட்டே இருக்கணும், பண்ணிகிட்டே இருக்கணும். இதுதான் தியானம், இதுதான் பூஜா, இதுதான் தீர்த்த யாத்திரா, இதுதான் விரதம். இது பண்ணாமல் நீ அதெல்லாம் என்ன பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. இப்போ புரிஞ்சிச்சோ? வாழ்க்கையில் எத்தனை பண்ணி வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த கருத்து புரிஞ்சதா? புரிஞ்சுதுன்னா ரொம்ப சந்தோஷம், அனுகிரகம். அப்படி சொல்லி அந்நத் எத் இச்சசி. சரி, வேறு ஏதாவது அந்நத் வேறு ஏதாவது நீ பார்க்கணும்னு விரும்பிட்டா அப்படின்றாரு. ஓ, அவருடைய சாய்ஸுக்கு என்ன? அவருடைய சாய்ஸு அது என்ன அர்த்தம்? என்ன பகவான் அப்படி சொல்கிறதுக்கு அதையும் பாருன்றாருன்னா, 2வது அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் பேசிட்டான் இல்லை, நமக்கு எது நல்லது அசல் தெரியல கிருஷ்ணா, டிசைட் பண்ண முடியல, நம்ம சண்டை போடலாமா போடக்கூடாதான்னு. இவனுக்கு டவுட், கிருஷ்ணனுக்கு ஒன்றும் டவுட் இல்லை. ஆனால் நமக்கு ஒன்றும் எது நல்லதான்னு தெரியும். நமக்குன்னு சேர்த்து சொல்லிக்கிறான். நமக்குன்னு ஏன் சொல்கிறேன்? எனக்கு ஒன்றும் டவுட் இல்லை, நான் அழலை, நீ தான் அழறேன், உனக்கு தானே சந்தேகம். அப்படி நமக்கன் அங்கே ஒரு இடத்துல நச்சைத்த வித்ம கதரன்னோ கரிய, நமக்கு எது நல்லதுன்னு நமக்கே தெரியல, பண்ணலாமா பண்ணக்கூடாதா எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்கு. அது மட்டும் இல்லை, அப்படி சொல்லி எத்வா ஜெயேம எதிவானோ ஜெயேயுஹு, இதுதான் முக்கியம். நம்ம ஜெயிக்க போகிறோமா அவங்களும் ஜெயிக்க போகிறான்னு உனக்கு சந்தேகம் இருக்குல்ல, அப்படி என்ன ஃப்யூச்சரில் என்ன ஆக போகிறதுன்னு அதையும் பாருன்றாரு. இங்கே தான் பகவான் வாண்ட் டு சே தட். அந்த விஸ்வரூப வர்ணத்தில் அப்புறம் பார்த்தா அதையும் வரும். அப்புறம் இப்போவே சொல்லுவேன். அப்போ பார்க்கும்போது பகவானோட வாயில் பீஷ்மர், துரோணர் எல்லாரும் பல்லுக்கு அடியில் போய் மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு சத்தி போகிறாங்க. இதெல்லாம் பார்க்குறான். அடுத்த ஸ்லோகங்களுக்குள்ளே வரும். அப்படி என்ன அர்த்தம்? என்ன உனக்கு சந்தேகம் இருக்குல்ல நம்ம ஜெயிப்போமான்னு முடிவு பண்ணியாச்சு. அது ஆல்ரெடி இவங்க எல்லாரும் எப்போ சத்தி போயிட்டாங்க. ஆக்சுவலி அர்ஜுனா, நான் அவங்கள எப்போ கில் பண்ணிட்டேன். தே ஆர் ஜஸ்ட் அவங்களுடைய சரீரங்க
அந்த கேர்கேஸ் அது மட்டும் நிற்க வச்சுருக்கேன். நீ அம்பு விட்டுட்டு அவங்கள கீழே தள்ளி போட்டுட்டு நாளைக்கு பேப்பரில் அர்ஜுனா இஸ் த கிரேட்டுன்னு டைட்டில் வாங்கிக்கோ, நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அங்கே பகவான் அப்புறம் சொல்லுவார், நிமித்த மாத்திரம் பவிசவ்ய சாட்சியம். நீ சும்மா நிமித்தமாக உனக்கு பேரு புகழ் நீ வாங்கிக்கோ, நான் ஆல்ரெடி பண்ணி முடிச்சுட்டு எல்லாமே. அதனால் என்ன நடக்க போகிறதா எல்லாம் டிசைடட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. பகவான் நம்ம பாரதத்தில் அப்படி பகவான் கூட எப்போ ஒரு பார்த்தாரோ, ஒரு ரதசாரதி தானே அவரும், அப்பயும் எல்லோரும் செத்து போயிட்டாங்களாமா. செத்து போயிட்டாங்க. பட் ஜஸ்ட் அந்த சரீரங்கள் அப்படி நிற்காது, உளுந்துருவான். அது உளுந்து முன்னாடியே காட்டுறார். அப்படி கூட ஏதாவது இருந்தால் உனக்கு இஷ்டம்னா அப்படின்னு டவுட் இருந்தால் அதெல்லாம் பார், அப்போ எந்த சந்தேகம் வராதில்லை அப்படின்னு சொல்லி, நது மாம் ஷக்யசே திரஷ்டும், நது மாம் ஷக்யசே திரஷ்டும் அனேனைவ ஸ்வசக்ஷுஷா திவ்யம் ததாமி தே சக்ஷுः பஷ்ய மே யோகமைஸ்வரம். இது ஃபுல்லாக விவரிக்கல, டைம் ஆகிடுது. இங்கே ஒரு சஸ்பென்ஸை வச்சுட்டு நிறுத்துவோம். பகவான் 4-5 ஸ்லோகங்கள் பேசிட்டார், 5, 6, 7 ஸ்லோகங்கள் பேசிட்டு, அப்போ பகவான் என்ன இவ்வளவு சொல்லி அர்ஜுனன் ஃபேஸில் ஒரு எக்ஸ்பிரஷன் இல்லை. அப்போ தான் பகவான் ஐயோ நான் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணாமல் சினிமா ஆன் பண்ணேன். இந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணாமல் சினிமா ஆன் பண்ணதன் என்ன ஆயிடுச்சு? அப்போ அங்கே தான் சொல்கிறாரு, திவ்ய சக்ஷும் ததாமி. மறந்துட்டா அர்ஜுனா, நீ இந்த கண்கள்னால அது பார்க்க முடியாது, நான் அவசரத்தில் டக்குன்னு சினிமா போட்டுட்டேன். ஒரு நிமிஷம் இருன்னு திவ்ய சக்ஷு கொடுக்குறேன் அண்ணார். இப்போது அந்த திவ்ய சக்ஷு பற்றி இன்னும் கூட நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். என்னன்னதை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ கிருஷ்ணோ நமஹ. ஹரிஹி ஓம். ஹரி ஓம் தத்சத்.